ஆக்ஸ்போர்டு தமிழ் இருக்கை நிறுவன ஜானகிராமன்கிற ஒரு ஆய்வாளர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்ன சொன்னார்னா, எங்க ராஜராஜ சோழன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. உடனே எனக்கு நல்லா தெரியுங்கன்னா, இல்லைங்க நான் ஒரு ஐரோப்பிய நூலில் பார்த்தேன், ராஜராஜ சோழன் தன்னுடைய கடற்போர்களில் ஈல் மீன்களை பயன்படுத்தி மின்சாரத்தின் மூலமா தாக்குதல் நடத்தினான்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அது பத்தி உங்களுக்கு பாடநூல்ல ஏதாவது இருக்கான்னு ஏல்பக்கன் கேட்கிறாரு. பெரிய விஞ்ஞானி அவர். ஒன்று ஜானகிராமன் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படி நான் அதுவும் படிக்கலன்னு சொல்லிடுறாரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தகவலை ஜானகிராமன் அவர்கள் வெளியில எல்லாம் சொல்றாரு, ஒரு நூல்ல இந்த மாதிரி குறிப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதாவது உலக வரலாறுல மின்சாரத்தை முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள்ங்கிறது குறிப்பு இது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இதை பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாமல், எந்த ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம, அதுவும் நான் சொன்னது ஒரு மேற்கோள்ங்கிறத கூட புரிஞ்சுக்காம மன்னன் இனவெறியால போய் சொல்றாரு. தமிழ்ல ஒரு சொல்லவட சொல்லுவாங்க, அறிவுள்ள நண்பன் உனது வெற்றிக்கு துணையாக இருக்கிறான், அறிவு கெட்ட எதிரி உனது வெற்றிக்கு காரணமாக இருக்கிறான் அப்படின்னு. மனித இனத்தின் சமூக நிலை என்னவாக ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இதனுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை இரும்ப கண்டுபிடிக்கலன்னா உலகத்துல நாகரிக வளர்ச்சியே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு 1837 ஆண்டுல ஒரு ஆங்கிலேய அறிஞர் எழுதின கடிதம் நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த சொத்து நம்முடையதான் என்று சொல்வதற்கு பத்திரப்பதிவாளர்னு ஒருத்தர் தேவை இல்லைங்களா? தமிழ் மொழி நம்முடைய சொத்து தான். அந்த சொத்து உயர்ந்த நிச்ச மொழி அப்படிங்கிற தகுதி பெறுவதற்கான பத்திரப்பதிவாளர்களாக இருந்தவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கூடிய இடங்களோட எண்ணிக்கையை விட தொல்லியல் ஆய்வு நடக்காமலே அழிந்து போகக்கூடிய தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. தன் வரலாறு அறியாத இனம் இறந்து போனது என்று சொல்வார் ஹோசிமின். இறந்து போன தமிழினமே உயிர் பெறு, உனது வரலாற்றை படி. உங்கள் கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம், திரு மன்னன் ஐயா அவர்கள் சிறந்த வரலாற்று ஆய்வாளர். அவர் முதுகலை பட்டம் பெற்றவர் வரலாற்று இயலில். அது தவிர நாம் எல்லோரும் நம்ம தமிழ் பாடங்களில், நம்ம பள்ளி காலங்களில் படித்த வரலாறுகளில் அக்பர் சாம்ராஜ்யம், குப்த சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, முகலாய பேரரசு என்று பல படித்திருக்கிறோம். ஆனால் நமது தமிழர் வரலாறான மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் அங்கும் இங்குமாக சில காணப்பட்டன. நமக்கு தெரிந்த வரலாற்றை விட நமக்கு மறைக்கப்பட்ட வரலாறே நம்முடைய தமிழர் வரலாற்றில் அதிகம். எனவே அது பற்றி சிறப்பாக எடுத்துரைக்க திரு மன்னன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் பேர்தான் சொல்லும்படி தங்க மகளே. தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், நமது தமிழ் தாய்க்கு எனது முதல் வணக்கம். ஒரு வீடு கட்டுறப்ப பாத்தீங்கன்னா, கட்டுமான பணி தொடங்கின முதல் நாள்ல சவுக்கு மரத்தை கட்டுவாங்க. கட்டுமான பணி முடிந்த அந்த கடைசி நாள்ல அந்த சவுக்கு மரத்தை கழட்டி வீசிட்டு அந்த இடத்துல ஒரு வாழை மரத்தை கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு விழாவுக்கான ஒருங்கிணைப்பு நடக்கிறப்போ சவுக்கு மரமாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர், அவங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வாழை மரம், அந்த மண்ணிலே முளைக்கல, இருந்தாலும் எங்களை கொண்டு முன்னாடி நிறுத்துறாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்களுடைய தாயுள்ளம். அமெரிக்காவில் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைப்பது என்பது கடினமான காரியம். 2500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த அரங்கிலே இருக்கிறார்கள். அப்ப அது எவ்வளவு பெரிய காரியம்னு யோசிச்சுக்கோங்க. இதை சாதித்து காட்டிய பெட்னா தலைவர் விஜய் மணிவேல் அவர்களுக்கும், துணைத் தலைவர் எழிலன் அவர்களுக்கும், செயலாளர் கபிலன் அவர்களுக்கும், பொருளாளர் வள்ளிக்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வைக்கிறதுக்காகவும் அந்த அழைச்சி வர்றதுக்காகவும் என்னுடைய நாட்களை பயனுள்ளதாகவும் மாற்றுறதுக்கு நிறைய உதவி செஞ்ச
87 வயது இளைஞர் தனிக்குமார் சேரன் அவர்களுக்கும் என்னுடைய பயணத்தில் வந்து நள்ளிரவு 12 மணியா இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறோம், எதா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஐயா சக்திவேல் கார்த்திகேயன் கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு வந்து அறிமுக உரை கொடுத்தாங்களா, அவங்களுக்கும் எனது முதற்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாம இங்கே வந்தாவது நன்றியோட இருக்கணும் இல்லைங்களா? சொந்த மண்ணில் தான் நமக்கு முடியல, வந்த இடத்துலயாவது இருப்போம் அப்படின்ட்டு தான். அமெரிக்காவுக்கு நான் நியாயமா பார்த்தீங்கன்னா 2007 ஆண்டுல வந்திருக்கணும். ஏன்னா 2007 ஆண்டில் நான் வந்து கணிப்பொறி பயன்பாட்டியல்ல வந்துட்டு இளங்கலை பட்டம் சேர்றப்ப என்னுடைய இலக்குங்கிறது படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறோம் எல்லாரையும் போல. 2008 ஆண்டுல ஈழத்துல போர் நடக்கிறது. 2008 ஆண்டில் நாங்கள் வந்துட்டு மாணவர்களாக போராட்ட களத்துக்கு போறோம். 2008 நான் விகடனில் போய் சேர்றேன். 2009 விகடனில் ஈழம் பத்தின எனது கவிதை வருது. 2009 ஈழப்போரில் நாம் தோற்கிறோம். அவருங்க தோற்றாங்கன்னு சொல்ல முடியாது, நாம் தோற்றோம். அதற்கு பிறகு நான் என்ன யோசிக்கிறேன்னா, கணிப்பொறி பயன்பாட்டில் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் நீ என்ன வேலை பண்ண போறேன்? லயலாக்கு போனேன், ஊடக கலைகள் துறையில முதுகலை பட்டம் முடிச்சேன், விகடன்ல வேலை பார்த்தேன், புதிய தலைமுறை வேலை பார்த்தேன். தமிழ்நாட்டு அரசியல்னா என்ன, இந்திய அரசியல்னா என்ன, வெளியுறவுத்துறைனா என்ன, நாம் எந்த இடத்திலே தோற்றோம் என்று திரும்ப திரும்ப எனக்குள்ளே நான் கேள்வியை கேட்டுக்கொண்டேன். எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், நம்ம பையன் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு கணிப்பொறித்துறையில வேலை பார்ப்பான்னு நினைச்சு படிக்க வச்சோம், அவன் போகவே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். இருந்தாலும் கூட அன்று நான் அமெரிக்காவிற்கு வராமல் போனதற்கு காரணம் தமிழர்கள் மீது நான் வைத்த அன்பு. இன்று இந்த மேடையிலே அமெரிக்காவிலே நான் இருக்க காரணம் தமிழர்கள் என் மேல் வைத்த அன்பு. இன்றைக்கு உலகத்தில் வந்துட்டு காக்கைகள் இல்லாத நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றாங்க. அந்த நாடுகளில் கூட தமிழர்கள் வாழ்கிறார்கள். நமது தலைக்கு மேலே எத்தனையோ தேசிய கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அத்தனையும் தாண்டி நம்ம இணைக்கக்கூடியது தமிழ் என்னும் நமது தொப்புள் குடி. எந்த தூரத்தில் இருந்தாலும் தமிழன் தனது மொழியால் இனத்தால் அணைந்துதான் சென்று கொண்டிருக்கிறான். அப்ப இந்த தமிழினத்துக்கு ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் எதுக்கு வந்துட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர்? நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு யார் யாருக்கு என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. நம்மிடம் ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்து நம்மளோடது தான், அதை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அந்த சொத்து நம்முடையதான் என்று சொல்வதற்கு பத்திரப்பதிவாளர்னு ஒருத்தர் தேவை இல்லைங்களா? தமிழ் மொழி நம்முடைய சொத்து தான், அந்த சொத்து வந்து உயர்ந்த நீச்ச மொழி அப்படிங்கிற தகுதி பெறுவதற்கான பத்திரப்பதிவாளர்களாக இருந்தவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். இந்தியாவிலே இருந்த வேம்பையும் மஞ்சளையும் ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு சொந்தம் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் கிடையாது, வேம்பு இங்கே காலங்காலமா விளையுது, மஞ்சள் தூளை காலம் காலமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேம்பையும் மஞ்சளையும் நமக்கு மீட்டு கொடுத்தவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் என்பவர்கள் ஒரு இனத்தின் சொத்து, ஒரு இனத்தின் சொத்து. ஏனென்றால் இவர்கள் எழுதக்கூடிய வரலாறு தான் உங்கள் சொத்து என்ன என்பதை இந்த உலகுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்ப அவ்வளவு கடினமான பணி வரலாற்று பணியாக இருந்தாலும் கூட அது குறித்த விழிப்புணர்வு நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இங்க 201வது அரங்குல இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற முறையில் கீழடியினுடைய ஒரு அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் போய் பார்த்தேன். அங்க வரக்கூடிய சில பேர் வந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டாங்க, நம்ம பாருங்க கீழடியில் எவ்வளவு பெரிய அகழாய்வு பண்ணிட்டோம், அதுல எவ்வளவு எடுத்துட்டோம், எவ்வளவு பெரிய அருங்காட்சியகம் கட்டிட்டோம்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய நாணய மூட்டை வந்து விழுந்து கிடக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை கடந்து வருது. அப்ப அந்த சின்ன குழந்தை அந்த மூட்டையில இருக்க நாணயத்திலிருந்து ஒரே ஒரு நாணயத்தை எடுத்துட்டு வந்துட்டு இது எனக்கு போதும், எனக்கு நிறைய காசு கிடைச்சிட்டுன்னு பெருமைப்படுறதுக்கு சமமானது ஒரே ஒரு தொல்லியல் ஆய்வு வச்சுட்டு நம்ம பெருமைப்படுறது. இந்த இடத்தில் இந்த 2025 ஆண்டிலே வந்த ஒரு புள்ளி விவரத்தை நான் கூட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டில் இதுவரை கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நம்மிடம் இருக்கக்கூடிய மொத்த தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை வந்துட்டு 7520. தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க வந்துட்டு மற்ற இடத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டத்திலேயே 1000 இடங்கள் தான் இருக்கும். தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் 7520 பழைய ஊர்கள், பழங்கால இடங்கள் வந்துட்டு பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்கு. அதுல வைகைங்கிற ஒரு சின்ன நதியினுடைய கரைகள்ல மட்டும் 300க்கும் மேற்பட்ட தொல்லியல் களங்கள் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல இந்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, பல்கலைக்கழகங்கள் இவங்கெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொல்லியல் ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட களங்களோட எண்ணிக்கை எத்தனை சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். 1 வேற, 2 வேற. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, நியாயமான ஒரு பதில். தமிழ்நாட்டில்
இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல 0.47% தொல்லியல் களங்களில் மட்டும்தான் தொல்லியல் ரீதியாக அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கூடிய இடங்களோட எண்ணிக்கையை விட தொல்லியல் ஆய்வு நடக்காமலே அழிந்து போகக்கூடிய தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பெருமையை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய தொல்லியல் துறைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுக்கும் நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரலாறு திரும்ப கிடைக்கும். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னா நம்முடைய வரலாற்றை நாமே அழித்தவர்களாக மாறிவிடுவோங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நிலைமை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஒரு சம்பவம் நடந்தது. இங்க ஃபெட்னா அமைப்பு அவங்களுடைய 32வது ஆண்டு விழா நடந்தப்போ சிகாகோ மாகாணத்தில் நடந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாநாட்டு மலர் வெளியிட்டாங்க. அந்த மாநாட்டு மலர்ல மிக முக்கியமான ஒரு செய்தி இருந்தது. இதயத்தில் பொருத்தக்கூடிய ஃபேஸ் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்ச நிறுவனத்தில் ஒன்று அந்த ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்களை ஒருத்தராக ஏல்பேக்கன் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியலாளர். அவருடைய முக்கியமான பணி என்னன்னா மின்சாரத்தினுடைய வரலாற்றை அவர் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஐரோப்பிய குறிப்புகள்ல மின்சாரம் இருக்கு, மின்சாரத்தை பத்தின என்னென்ன குறிப்புகள் தான் இருக்குன்னு ஏல்பேக்கன் எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஏல்பேக்கன் அவர்கள் ஆக்ஸ்போர்டு தமிழ் இருக்கை நிறுவன ஜானகிராமன்கிற ஒரு ஆய்வாளர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்ன சொன்னார்னா, ராஜராஜ சோழன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. உடனே எனக்கு நல்லா தெரியுங்கன்னா, இல்லைங்க நான் ஒரு ஐரோப்பிய நூலில் பார்த்தேன், ராஜராஜ சோழன் தன்னுடைய கடற்போர்களில் ஈல் மீன்களை பயன்படுத்தி மின்சாரத்தின் மூலமா தாக்குதல் நடத்தினார்ன்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அது பத்தி உங்களுக்கு பாட நூல்ல ஏதாவது இருக்கான்னு ஏல்பேக்கன் கேட்கிறார். பெரிய விஞ்ஞானி அவர். ஒன்று ஜானகிராமன் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படி நான் அதுவும் படிக்கலன்னு சொல்லிடுறாரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தகவலை ஜானகிராமன் அவர்கள் வெளியில சொல்றாரு, ஒரு நூல்ல இந்த மாதிரி குறிப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதாவது உலக வரலாறுல மின்சாரத்தை முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள்ங்கிறது குறிப்பு இது. ஜானகிராமன் அவர்கள் இந்த குறிப்பை சொன்ன உடனே சிகாகோவில் நடந்த அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய மலர்ல அனந்து அப்படிங்கிற இன்னொருத்தவர் இதை ஒரு கட்டுரையா எழுதுறாரு. கடற்படைக்கெல்லாம் முன்னோடி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டுரையா எழுதுறாரு. நான் அந்த கட்டுரையை யாருமே தமிழ்நாட்டில் படிக்கலையேங்கிற காரணத்தினால அந்த கட்டுரையை எடுத்து இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, இதை பத்தி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் பொது வெளியில சொல்றேன். எனக்கு கிடைக்கிற எல்லா ஊடகங்களையும் சொல்றேன். ஏன்னா தமிழர்களுக்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள்ங்கிற பெருமை கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நான் சொல்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இதை பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாமல், எந்த ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம, அதுவும் நான் சொன்னது ஒரு மேற்கோள்ங்கிறத கூட புரிஞ்சுக்காம மன்னர் மன்னன் இனவெறியால போய் சொல்றாரு, தமிழர்கள் தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். அதனால ஒரு நல்லது நடந்தது. என்னன்னா அதன் காரணமாகத்தான் ஃபெட்னா அமைப்பு சேர்ந்தவங்க என்கிட்ட முதல் தடவையா பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நான் இங்க நின்றுகிட்டு இருக்கேன். தமிழ்ல ஒரு சொல்லவட சொல்லுவாங்க, அறிவுள்ள நண்பன் உனது வெற்றிக்கு துணையாக இருக்கிறான், அறிவு கெட்ட எதிரி உனது வெற்றிக்கு காரணமாக இருக்கிறான் அப்படின்னு. உண்மையில் இதுதான் நடந்தது. இன்னைக்கு உலகத்துல 25க்கும் மேற்பட்ட நாடுகள்ல எனது நூல்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. தமிழர் குறித்த என்னுடைய ஆய்வுகளுக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த வன்மை பேச்சு தான். தமிழ்நாட்டில் நாம பார்க்கிறப்போ தமிழ் இனத்திற்கு நிறைய வரலாற்று பெருமைகள் இருக்கு. நம்ம சாமானிய இனம் கிடையாது. ஐயா அவர்கள் சொன்னதை போல இத்தனை 1000 ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்திருக்கிறோம்னா நம்ம நிறைய பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறோம், நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம், நிறைய செஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னு நமக்கே தெரியல. நான் 2018வது ஆண்டுல இரும்பு குறித்து ஒரு ஆய்வு செய்யறப்போ அயல் நாட்டினர்கள்லாம் இந்தியாவில் இரும்பு எப்படி இருந்ததுங்கிறத பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் தேடினேன். அப்படி தேடுறப்போ எனக்கு கிடைச்ச தரவுகளை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன், நல்லா கவனிங்க. 1837வது ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு சென்னை மாகாணத்தோட ஆளுநருடைய சார்பாக அவருடைய செயலாளர் ராபர்ட் கிளர்க் அப்படிங்கிறவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம்னா, ஜேஎம் ஹீத் அப்படிங்கிற ஒரு உலோகவியல் ஆய்வாளர், இரும்பு நிபுணர், அவருக்கு ஒரு கடிதம் எழுதி இரும்பு குறித்த தகவல்கள்லாம் நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கடிதம் பின்னாடி 1839வது ஆண்டிலேயே லண்டன் ராயல் சொசைட்டில பதிப்பிக்கப்படுது. நீங்க இன்னைக்கும் இணையத்துல போயிட்டு ஆன் இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கடிதத்தை நீங்க முழுமையா படிக்க முடியும், இணையத்துல இருக்கு. அதுல ஜேஎம் ஹீத் அவர்கள் சொல்றாங்க, மனித கண்டுபிடிப்புகளின் முழு எல்லையிலும் உள்ள வேறு எந்த கண்டுபிடிப்பையும் விட மனித நாகரிகத்திற்கும் உற்பத்தி துறைக்கும் உகந்த பணிகளில் அதிக செல்வாக்கை செலுத்திய ஒரு கண்டுபிடிப்புக்கு
இந்தியா உரிமை கூறுவது கேள்விக்கு அப்பாற்பட்டது. இரும்பை எஃகாக மாற்றும் கலை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் மனித இனத்தின் சமூக நிலை என்னவாக ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இதனுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை இரும்பை கண்டுபிடிக்கலன்னா உலகத்துல நாகரிக வளர்ச்சியே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு 1837 ஆண்டுல ஒரு ஆங்கிலேய அறிஞர் எழுதின கடிதம் நமக்கு கிடைக்குது. உலகத்துல இரும்பு குறித்து எழுதப்பட்ட மிக பழமையான ஐரோப்பிய நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனே ஆண்டோயின் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நூல். அந்த நூல் மெமர்ஸ் ஆன் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற நூல். அது 1722 ஆண்டுல பதிப்பிக்கப்பட்டது. அந்த நூல்ல அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. என்னன்னா, பிரெஞ்சு நாட்டில் பிரெஞ்சு ஆர்லைன்ஸ் பிரபுன்னு ஒருத்தவர் இருப்பார். அதாவது பிரான்ஸ் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரபு. அவர் ஒரு இரும்பு கட்டி அவர் கொடுத்துட்டு சொல்றாரு, இது எகிப்துல இருக்க கெய்ரோல இருந்து எனக்கு வந்திருக்குது. இது சேர நாட்டு இரும்பு, செரிக் அயன் இரும்பு, இதை நீ வச்சிருக்கேன்னு கொடுக்குறாரு. அந்த இரும்பை வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுத்த அந்த இரும்பு உலகத்திலே உயர்வான இரும்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது இரும்பு கட்டியா இருக்கு, அதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவர்கள் கொடுத்த இந்த இரும்பில் இருந்து வாளை தயாரிக்கக்கூடிய ஒரு தரமான கொல்லனை நாம் ஐரோப்பாவில எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஐரோப்பா முழுக்க அன்னைக்கு இருந்த இரும்பு கொள்ளர்களை விட இந்தியாவில் இருந்த இரும்பு கொள்ளர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பு கிடைச்சிருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தரவு சொல்றேன் பாருங்க. ஆங்கிலேய ராணுவ அதிகாரி மேஜர் எம்ஜே வால்ஹவுஸ் அப்படிங்கிறவர் 1870களில் தஞ்சாவூர் ஆயுத கிடங்கை பத்தி நிறைய குறிப்புகள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு குறிப்பு எழுதுறாரு. சேலத்தை சேர்ந்த அருணாச்சலம் என்பவருடைய பெயர் 50 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டிருந்தது. அவர் தயாரித்த கத்திகள் மற்றும் ஈட்டி முனைகளை மிஞ்சும் ஆயுதங்களை எந்த ஆங்கிலேய கொள்ளராலும் செய்துவிட முடியாது. இவற்றின் உறுதிக்கும் பூச்சிக்கும் இணை வைக்கக்கூடிய ஆயுதங்களை செய்வது கடினம். இது அவரது கையால் செய்யப்பட்ட அனைத்து இரும்பு மற்றும் எஃகு ஆயுதங்களுக்கும் பொருந்தும்னு அவர் எழுதுறார். இந்தியாவில் அப்படி ஒரு எஃகு வேலை நடந்தது. நான் இதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்றேன்னா, 2018 ஆண்டுல இவ்வளவு தரவு இருக்கே நம்ம இரும்பை பத்தி, தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சு ஆயுத தேசம்ங்கிற புத்தகம் எழுதினேன். அந்த நூலில் நான் குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள், இந்த உலகத்துக்கு முதலாக இரும்பை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள்ங்கிற ஒரு செய்தியை நான் அந்த நூலில் கொடுத்திருந்தேன். அந்த நூலை பிரான்ஸ்ல இருக்கவங்க படிச்சாங்க, வரவேற்றாங்க. பெல்ஜியத்தில் இருக்க ஆய்வாளர்கள் படிச்சாங்க, வரவேற்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க படிச்சுட்டு இல்லைங்க அதெல்லாம் எப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. 2018 எழுதின அந்த நூலுக்காக 2024 ஆண்டு வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இனவெறி பிடிச்சி எழுதிட்டு இருக்கான்ப்பா அந்த ஆளு, இரும்பு தமிழன் தான் முதல்ல கண்டுபிடிச்சான்னு இப்பெல்லாம் திட்டிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த 2025 ஆண்டுல தமிழக தொல்லியல் துறை அவங்க நடத்தின அகழாய்வின் முடிவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஊடகங்களில் தோன்றி அந்த அறிக்கையை படித்தாங்க. அந்த அகழாய்வின் படி தமிழ்நாட்டில் இரும்பினுடைய பயன்பாடு கிமு 3345 ஆண்டில் இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது. எகிப்தியர்கள் இரும்பை பயன்படுத்தும் முன்பு, கிரேக்கர்களுக்கு இரும்பு பத்தி தெரியும் முன்பு. இன்னொரு தகவல் சொல்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அமெரிக்காவின் பூர்வீக மக்கள் கடைசி வரைக்கும் இரும்பு காலத்துல காலே வைக்கல. அவர்களுக்கு தங்கம் தெரியும், பிளாட்டினம் தெரியும், வெள்ளி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் இரும்பு தெரியாது. ஸ்பானிஷ்காரர்கள் உள்ள வந்தப்ப ஏன் அவங்க தோத்து போனாங்கன்னா, ஸ்பானிஷ்காரர்களிடம் இரும்பு இருந்தது, இவர்களிடம் தங்கம் இருந்தது இல்லையா? அப்படி கடைசி வரைக்கும் இரும்பில் கால் வைக்காமல் போன எத்தனையோ நாகரிகங்கள் இருக்கின்ற பொழுது இரும்பில் முதலாக கால் வைத்த நாகரிகம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நண்பர்களே நாம் தான். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபான ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்டுமானம். அந்த ஒரு கட்டிடத்துக்கு மட்டும் 39,000 டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை தமிழர்கள் மட்டும் காப்புரிமைக்கு விண்ணப்பிச்சாங்கன்னா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களாக இன்னைக்கு நாம தான் இருப்போம். ஒவ்வொரு துளி இரும்பும் நாம் உருவாக்கி கொடுத்தது, அந்த தொழில்நுட்பம் நாம உருவாக்குனது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இல்லைங்க எங்களுக்கு அவ்வளவு கல்வி அறிவு கிடையாதுங்க, ஆங்கிலேயர் இல்லைங்க எங்க கல்வி அறிவு கொடுத்தாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. ஆங்கிலேயர்கள் தமிழகம் வந்த பொழுது தமிழகத்தின் கல்வி முறையை பத்தின எழுதின குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது. உதாரணமா அவர் சொல்றேன், தரங்கம்பாடிக்கு சீகன் பால்கு அப்படின்றவர் வர்றாரு. அவர் கூட ஜே.இ. கிரண்ட்லர் அப்படிங்கிறவர் வர்றாரு. அவர் தமிழ்நாட்டை பார்த்துட்டு ஜனவரி 15, 1715 ஆண்டுல ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா,
தமிழ் மொழி மிகச்சிறந்த நூல்களை அதிகம் கொண்டது. அதை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நாம் பயிற்றுவிக்க வேண்டும் எழுதுறார் 1715 ஆண்டுல. இதை ஏத்துக்கிட்டு ஜெர்மான்கள் என்ன பண்றாங்கன்னா, அதற்கு பிறகு தரங்கம்பாடிக்கு வரக்கூடிய மிஷனரிகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல மொழி ஒன்று அங்க இருக்கு, அவங்க கிட்ட பேசி அந்த நூல்கள்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்படியாக தமிழ்நாட்டில் இருந்த அகத்தியர் 2000 நூல் மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டு த பிசிஷியன் அப்படிங்கிற பேர்ல ஐரோப்பாவிலே டாக்டர்களுக்கு பாட நூலாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்க வந்த ஒருத்தவர் ஹாவல் அப்படிங்கிறவர் 1812 ஆண்டுல இங்கிலாந்துக்கு போறாரு. இங்கிலாந்துக்கு போயிட்டு ஒரு சொந்த கிராமத்துல ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கணும்னு அதுக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாருன்னா, நாம் இந்தியாவில் அதாவது தமிழகத்தில் உள்ளதை போல இங்கும் ஏழைகளுக்கு கல்வி தர வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கடிதம் இருக்கு. நம்ம இன்னைக்கு சொல்றோம் கேம்பிரிட்ஜ் பெரிய பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்டு பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு. கிபி 5வது நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த நாலந்தாங்கிற பல்கலைக்கழகத்துல பணியாற்றிய ஆசிரியர்களோட எண்ணிக்கை 1510. 11வது நூற்றாண்டுல ஆக்ஸ்போர்டு தொடங்கப்படுது. 1546 குறிப்பிட்ட ஆண்டுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒட்டுமொத்த பேராசிரியருடைய எண்ணிக்கை 5. ஆனா இன்னைக்கு நாலந்தா பெரிய பல்கலைக்கழகம் கிடையாது, ஆக்ஸ்போர்டு பெரிய பல்கலைக்கழகம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், நமக்கு ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுத்தார்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் கல்வி நிறுவனம்லாம் தொடங்கிட்டாங்க. ஆசிரியர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அவ்வளவு சம்பளம் கொடுக்கறதுக்கான காசு இல்லை. 5 பேராசிரியர் 6 பேராசிரியர் வச்சு பல்கலைக்கழகங்களே இயங்கிட்டு இருக்கு. அப்ப கல்வி நிலையங்களை என்ன பண்ண முடியும்? அப்ப தலையை பிச்சுக்கிறாங்க. குறைவான ஆசிரியர்களை வச்சு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை எப்படா நடத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் நடக்குது. 1787 ஆண்டுல டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிறவரு சென்னையில எழும்பூர்ல இருக்கிற ஒரு அனாதைகள் காப்பகத்துல வேலை பார்க்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறையை எடுத்து ஐரோப்பாவில் பொறுத்துனா அந்த வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனையெல்லாம் குறைச்சலான்னு முடிவு பண்றாரு. அந்த சிஸ்டத்துக்கு அவர் மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மெட்ராஸ் சிஸ்டம்னா என்னன்னா, ஒரு பேராசிரியர் இருப்பாரு. அந்த பேராசிரியருக்கு கீழே இருக்கக்கூடிய தலைமை மாணாக்கர் 5 பேர் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பாங்க இல்லைங்களா? இப்போ 5 மாணவர்கள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எடுக்கக்கூடிய பாடத்தினால ஒரு ஆசிரியருக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கல. ஆனா உங்களுக்கு மொத்தம் 6 ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவர்கள் ஹவுஸ் சர்ஜனா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போனோம்னா நம்மள அப்ரண்டிஸா போடுறாங்க இல்லைங்களா? அந்த முறையை கத்துக்கிறாரு. இந்த முறையின் காரணமாக இங்கிலாந்துல அடுத்த ஆண்டு ஒரு 13 பள்ளிகளை தொடங்கினார். அதற்கு பிறகு இங்கிலாந்தில் மட்டும் இந்த கல்வி முறை 230 பள்ளிகளில் பின்பற்றப்பட்டது. இன்னைக்கு இந்த கல்வி முறை உலகம் முழுக்க பின்பற்றப்படுகின்றது. இந்த கல்வி முறைக்கு பெயர் மெட்ராஸ் சிஸ்டம், தமிழன் கொடுத்த கல்வி முறை. அப்ப ஐரோப்பியர்கள் தமிழர்களுக்கு கல்வி கொடுத்தார்கள் என்று நமது வரலாறு சொல்லவில்லை நண்பர்களே. தமிழர்கள் ஐரோப்பியர்களுக்கு எப்படி பாடம் எடுப்பது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதுதான் தமிழக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்னைக்கு நம்ம வெளிநாடுகள்ல வந்திருக்கின்ற இடத்திலே நமக்கும் அந்த போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். எழுச்சி தீபங்கள் ஒரு நூல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல ஒரு விஷயம் சொல்றாரு. இந்தியாவில் மெக்காலை கல்வி அறிமுகமான காலகட்டத்தில் அந்த கல்வி முறையில படிச்ச எவனுமே மேல வர முடியாதுன்னு நினைச்சாங்க. பியூன்களை உருவாக்குவதற்காக உருவான மெக்காலை கல்வி முறை. அந்த கல்வி முறையில படிச்சுதான் ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் பெரிய ஆய்வாளரா வந்தார். ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு வாங்கினாரு. சர் சி வி ராமன் நோபல் பரிசு வாங்கினாரு. கணித மேதை ராமானுஜம் மேல வந்தாரு. ஹோமி பாபா மேல வந்தார். எல்லாம் அந்த கல்வி முறையில தான் மேல வந்தாங்க. எப்படி ஒண்ணு மேல அந்த கல்வி முறையில் இருந்து அவர்கள் மேலே வருகிறார்கள் என்று பார்த்த பொழுது அது ஒரு காரணம் கண்டுபிடிச்சாரு. இந்த கல்வி முறையில் படித்த இந்தியர்களுக்கு உன் கல்வி முறையிலே படிச்சாலும் கூட உன்னை விட நான் வசதிரான்ற அந்த எண்ணம் இருந்தது. அவர்கள் படிக்க போகவில்லை, போட்டி போட போனார்கள் என்று எழுதுகிறார் அப்துல் கலாம். இன்னைக்கு நாம வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கு தெரியுமா? அவர்கள் தொடங்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறது, ஒரு நோபல் பரிசு வாங்கணும், ஒரு துறையில போட்டியிடணும், ஒரு துறையில் ஆங்கிலேயர்களுக்கு சமம்னு காட்டணும்ன்ற எண்ணம் நமக்கு இல்லை. அதன் காரணம் நம்மிடம் இருந்து தொலைந்து போன வரலாற்றை நாம் அறியாதது. தன் வரலாறு அறியாத இனம் இறந்து போனது என்று சொல்வார் ஹோசிமின். இறந்து போன தமிழினமே உயிர் பெறு, உனது வரலாற்றை படி என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மன்னன் அவர்கள் மிகவும் அருமையான
உரையை ஆற்றியுள்ளார். அவருக்கு நமது அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். நன்றி.